மாந்திரிகங்கிறது ஒரு கலை, அதை முறையாக பயன்படுத்தணும். நல்ல விஷயத்துக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். மாந்திரிகத்தை எல்லாத்தையும் கற்றுக்கணும், எல்லாரும் கற்றுக்கணும். குறி சொல்கிறவங்கள இதெல்லாம் பாருங்களேன், அவங்க குடும்பத்துலையெல்லாம் பெரிய பிரச்சனையெல்லாம் ஏற்படும். ஆனால் ரெய்க்கியை பற்றினாக்க தொடு சிகிச்சை இருக்குது. தொடு சிகிச்சை மூலியமாக உங்களுக்கு என்ன நோயோ இதில் முடிஞ்சளவு நீங்கள் கர்மாவை கம்மி பண்ணிக்கலாம். ரெய்க்கி மூலமாக நோய்களை முழுமையாக குணப்படுத்த முடியுமா? குறிப்பிட்ட டயத்தில் பண்ணால் பண்ணிடலாம். அது முத்தினத்து பிறகு பண்ணலாம், ஓரளவு பண்ணி வச்சுக்க. மலர் மருத்துவம் பண்ணுறாங்க. மலர் மருத்துவம்லாம் நம்ம இந்தியாவில் தரப்பட்டாங்க. ஆனால் இருந்தாலும் மலர் மருத்துவத்தில் நிறைய பேர் கிளியர் ஆகி வராங்க. இப்போ முடவாட்டங்களுக்கு சூப் போடுறது. இது ஒரு 18 மூலிகை சேர்ந்து வச்சுருக்கேன். இப்போ வாசமே பயங்கரமாக இருக்கு. இந்த மூலிகை எப்படிங்க பயன்படுத்துறது? முடவாட்டங்களுக்கு கை கால் இடுப்பு வலி இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு முடவாட்டங்களுக்கு மட்டும்தான் நல்லது. அரிய பொருளாக கிடைக்கிறது ரொம்ப அரிது. இது எப்படின்னா விதையெல்லாம் கிடையாது, தானாக இயற்கையாக வர்றது தான். அந்த பிரபஞ்சம் கொடுத்தது இந்த கிழங்கு ஒன்று. ஸ்பிரிச்சுவல் பாத் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ரெய்க்கி மாஸ்டர், மாந்திரிக ஆராய்ச்சி நிபுணர் திரு கலைமாறன் ஐயாவை நம்ம இன்றைக்கி சந்திக்கிறோம். வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். இந்த ஆன்மீக பணியில் எத்தனை வருஷமாக இருக்கீங்க? நான் ஒரு 10 வருஷமாக இருக்கேன். நீங்களாம் கற்றுக்கிட்டீங்களா இல்லை ஒரு குருநாதர் மூலமாக கற்றுக்கிட்டீங்க? குருநாதர் மூலியமாக. குரு இல்லாத கலை குருட்டுக்கலை. அதனால குருநாதர் இல்லாத கலை குருட்டுக்கலை. அதனால குரு இருந்தால் தான் எதுவுமே நடக்கும். கண்டிப்பாக. அதனால எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த பிரபஞ்சம் பார்த்துக்கும். சரி, அந்த பிரபஞ்ச ஆற்றலோட இது அதுதான் நமக்கு தேவைப்படும். தாய் தந்தை, அதுக்கடுத்து குருநாதர் தான், அதுக்கப்புறம் தான் கடவுளே. ரெய்க்கி பழகி கொஞ்சம் நாட்டையும் எடுத்து அப்புறம் நல்லா ஒரு ரெடி ஆகினேன். எல்லா வித்தியும் கற்றுக்கிட்டேன். ரெய்க்கி கிளாஸில் எந்த லெவலில் இருக்கீங்க? நான் ஃபஸ்ட்டு செகண்ட் முடிச்சிட்டீங்க. சரிங்க. மாந்திரிகத்துலேயும் அதே மாதிரி பரிகார செம்பல்னு அவார்டு வாங்கியிருக்கேன். நவநீத ஜோதிடர்னு ஜாதகத்துலேயும் வாங்கியிருக்கேன். அஸ்ட்ராலஜியும் கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்கீங்க. நான் பகவதி சித்து எடுத்திருக்கேன். அதேமாரி ஒரு 348 நாள் சித்து எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் பகவதியம் எனக்கு இருக்குது. அதேமாரி என்னோடய குலதெய்வம் பெரியாச்சியோட சித்து இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன். பெரியாச்சி அம்மன். அந்த பெரியாச்சி அம்மனோட இது நான் சித்து எடுத்து வச்சுருக்கேன். அதனால் எனக்கு ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறது பெருமை, உங்களை நீங்களே பெருமைப்படுத்திக்கிறது. அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டாங்க, செஞ்சு உங்கள்கிட்ட ஏதோ சொல்யூஷன் கேட்குறாங்கன்னா உங்களுக்கு அந்த சொல்லி கொடுப்பீங்க. எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, அது பிரச்சனை. அதேமாதிரி காசுக்காண்டிங்கிறது இல்லை. அதில் 5000 10,000 வாங்கிட்டு இந்த மக்களை ஏமாத்துறது, அதை பண்ணுறது, ஒரு 90 தரேன் மைய தரங்கிறதெல்லாம் ஒரு பொய்யா. இங்கே நம்ம தேவைக்கு மட்டும்தான் நம்ம மையை அரைச்சி வச்சுக்கணும். அதுங்களாம் மற்றபடி கொடுக்குறதெல்லாம் சும்மா காசுக்காண்டி கொடுக்குறாங்க. அது வேலை செய்யாது. சும்மா ஒரு மன ஆறுதல், அவ்வளோதான். இப்போ நான் ஒரு தலைவலிக்குது போயிட்டு ஒரு ஊசியை போட்டு வந்தோம்னா சரியாக விரும்பாங்களே, அதுமாரி ஒரு மன ஆறுதல். அதேமாதிரி மாந்திரிகவாதிக்கிட்ட வராங்கன்னா ஒரு கஷ்டத்தினால வராங்க. அதை மக்கள் என்னென்னா அவங்க மைனஸ் ப்ளஸ், மக்களோட மைனஸ் மாந்திரவாதி ப்ளஸ் ஆகிக்கிறோம். இன்னொரு சந்தேகம், மாந்திரிகத்தை தவறான வழிகளில் பயன்படுத்தாமல் நல்ல வழிகளுக்கு மட்டும் தான் பயன்படுத்தணும். நல்ல வழிக்கு மட்டும் தான் பயன்படுத்தணும். இதில் அவங்க குடும்பத்தை இது பண்ணணும் அந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாது. செய்வினைங்கிற என்ன, இன்னைக்கு நீ செஞ்சீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு திரும்ப வரும். எனக்கு செய்யறீங்கன்னா திரும்ப எனக்கு செஞ்சுட்டேன்னா திரும்ப எனக்கு முடிச்சுட்டு அடுத்தவங்களுக்கு ஆரம்பிக்கும். மாந்திரிகங்கிறது ஒரு கலை, அதை முறையாக பயன்படுத்தணும். நல்ல விஷயத்துக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும். மாந்திரிகத்தை எல்லாத்தையும் கற்றுக்கணும், எல்லாரும் கற்றுக்கணும். என்னை பொறுத்தளவு இந்த குறி சொல்கிறவங்கள இதெல்லாம் பாருங்களேன், அவங்க குடும்பத்துலையெல்லாம் பெரிய பிரச்சனையெல்லாம் ஏற்படும். அதனால மாந்திரிகம் பண்ணுறவங்கள பாருங்களேன், மாந்திரிகம் பண்ணி இப்போ ஓஹோன்னு இருப்பாங்க. அவர் நல்லா இருப்பார், அவர் பையன் கொஞ்சம் நல்லா இருப்பான். பேரப்பிள்ளை காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய நோய் வாய்ப்பட்டுட்டு இருக்க எல்லாத்தையும் இழந்துட்டு அந்தமாரி இருப்பாங்க. இன்றைக்கி வேணால் ஒரு பிரகாசமாக இருக்காங்க. இப்போ இன்றைக்கி சொல்கிறாங்க, இன்றைக்கி ஆன்லைனில் பார்த்தோன்னா அந்த பொருள் விற்கிறேன், இந்த பொருள் விற்கிறேன்னு. அதில் பொருள் விற்றானாக்கா அவனே செஞ்சுட்டான், மேன்மையாக வேண்டியதானே, ஏன் அதை விற்கணும்? செஞ்சுப்போங்க. அதேமாரி ஒரு சிலர் நான் சாமின்ட்டு அதை இருக்குது அதெல்லாம் இல்லை. ஒரு டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சாமி இருக்கா என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் எங்கேயும் போய் ஏமாற வேண்டாம். நல்ல ஒரு மந்திராதியை போங்க. நீங்கள் அதை நினைக்கிறது நீங்கள் அடுத்தவனை கெடுக்கன்னு நினைக்காங்க. அதை நினைச்சாம இருந்தாலே உங்களுக்கு நல்லது நடக்கும். சரிங்க, ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. இப்போ இந்த ரெய்க்கியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கய்யா. ரெய்க்கி சிகிச்சைனா என்ன நன்மைகள் இருக்குது? ரெய்க்கி சிகிச்சை பார்த்தீங்கன்னா ரெய்க்கியில் நம்மளோட உடல் சார்ந்தது, நம்ம அந்த பிரபஞ்ச ஆற்றல்னால அதுதான். ஓகே, பிரபஞ்ச ஆற்றல் பார்த்தீங்கன்னா ரெய்க்கியை பார்த்தீங்கன்னாக்கா தொடு சிகிச்சை இருக்குது. அந்த தொடு சிகிச்சை மூலியமாக உங்களுக்கு என்ன நோயோ அதை சவர்த்தி பண்ணலாம். இதில் முடிஞ்சளவு நீங்கள் கர்மாவை கம்மி பண்ணிக்கலாம். ரெய்க்கி மூலமாக முடிஞ்சளவு கர்மாவை கம்மி பண்ணிக்கலாம். அதுக்காண்டி நீங்கள் நான் ரெய்க்கி பார்த்துட்டேன், நான் கோடீஸ்வரன் ஆகணும், லட்சாதிபதியானு அது ஆகாது. உங்களுடைய கருமா என்னவோ அதுதான் நடக்கும். இப்போ என்ன சந்தேகங்கள், இந்த ரெய்க்கி பொருட்கள்லாம் விற்கிறாங்களா? பிரமிடு விற்கிறாங்க, தகடு மாதிரி விற்கிறாங்க, அப்புறம் பெண்டன்ட்டு இதெல்லாம் விற்கிறாங்க, இதெல்லாம் ஸ்டோனு இதெல்லாம் விற்கிறாங்க. அதெல்லாம் வச்சா கிளியர் ஆகுமா? ஒரு 5% தான். ஆஸ்திங்கிற ஒரு 10%. ஸ்டோன் இந்த இதெல்லாம் ஒரு 5%. திசா புத்தி எப்படி இருக்குதோ அதை பற்றி தான் நம்மளோட வாழ்க்கை. ரெய்க்கி மூலமாக நோய்களை முழுமையாக குணப்படுத்த முடியுமா?
பண்ணலாம். குறிப்பிட்ட டயத்தில் பண்ணால் பண்ணிடலாம். அது முத்தினத்துக்கு பிறகு பண்ணலாம், ஓரளவு பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான். என்னோட ரெய்க்கியில் வந்து அதான் பண்ணுவோம். மலர் மருத்துவம் பண்ணுறாங்க. மலர் மருத்துவம்லாம் நம்ம இந்தியாவில் தரப்பட்டாங்க. ஆனால் இருந்தாலும் மலர் மருத்துவத்தில் நிறைய பேர் கிளியர் ஆகி வராங்க. என்னோட குருநாதரும் மலர் மருத்துவம்னா பூக்களை வச்சு பூக்களோட இது அதை வச்சு பண்ணுறாங்க. எங்கள் குருநாதர் வந்து மலர் மருத்துவத்தில் நிறைய பண்ணியிருக்காங்க. வேறு என்னென்ன கலைகளில் நீங்கள் தேர்ச்சி பெற்றவராக இருக்கீங்க? ஜாதகம், மாந்திரிகம். மூலிகை அதை பற்றி சொல்லுங்கள். மூலிகை ஆராய்ச்சி. முடவாட்டங்கிழங்கு வந்துனாக்கா கை கால் இடுப்பு வலி இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு முடவாட்டங்கிழங்கு மட்டும்தான் நல்லது. பெறப்பட்ட இதுக்கு இந்த வரையும் முடவாட்டங்கிழங்கு வந்து அதிகமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. கொல்லிமலையில் மட்டும்தான் அதிகம் முடவாட்டங்கிழங்கு. ஆனால் அந்த முடவாட்டங்கிழங்கு வந்து சாப்பிட்றது வந்து நிறைய விஷயத்துக்கு நல்லது. ஆனால் வந்து மக்கள் சாப்பிட்றதில்ல. இது ரொம்ப அரிய பொருளாக கிடைக்கிறது. ஆமாம் ஐயா, ரொம்ப அரியுது. இது வந்து எப்படின்னா விதையெல்லாம் கிடையாது, தானாக இயற்கையாக வர்றது தான். அந்த பிரபஞ்சம் கொடுத்தது இந்த கிழங்கு ஒன்று. இது பார்த்தீங்கன்னாக்கா மெயினாக கொல்லிமலை, அதுக்கடுத்தா கொடைக்கானல். கொல்லிமலையில் தான் நீங்கள் போய் பஸ்ஸோட்டு இறங்கி கொல்லிமலைக்கு வேச கோயிலுக்கு போனாலே அந்த இடத்துல நீங்கள் இப்போ பார்க்கலாம். நிறைய சோப்பு கடையெல்லாம் இருக்கும். என்னென்ன நோய்களை குணப்படுத்துது, எதுக்காக அதை பயன்படுத்துகிறோம்? முடவாட்டங்கிழங்கு ஜீரண சக்தி நல்லா இருக்கும். சரி, கை கால் மூட்டு வலி, அப்புறம் இந்த வயிறு சம்மந்தமாட்ட இதெல்லாம் வந்துருக்கேன். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த உட்காந்த இயந்திரிக்க முடியாது, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் இந்த முடவாட்டங்கால் சூப்பு ரொம்ப நல்லது. பிரசன்னத்தை பற்றி சொல்லுங்க. பிரசன்னம் தெரியும் சொல்லுங்க. பிரசன்னம் தேங்காய் பிரசன்னம் பண்ணலாம். ஜாதகத்துக்கு அடுத்து வந்து தேங்காய் பிரசன்னம் பார்க்கலாம், சோழி பிரசன்னம் பார்க்கலாம். ஜாதகத்தில் நமக்கு என்ன தேவையோ எல்லாமே அதான் பாருங்க. இந்த கல், இந்த வாஸ்து இதெல்லாம் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் ஒரு 10% தான். நம்மளோட வாழ்க்கையை மாற்றுறதுங்கிறது வந்து ஜாதகம். சில பேர் சொல்கிறாங்க நான் வைரக்கல் போட்டதுனால வாழ்க்கை மாறிட்டு. அது வந்து திருப்பதி எல்லாருமே போயிருக்காங்க. இன்னைக்கு கோடிக்கணக்கு பேரும் கோடீஸ்வரன் ஆகிட்டா கிடையாது. அந்த லட்சத்திரம் அந்த மீனராசிக்காரங்க கனக புஷ்பராகம் போடுங்க, உங்கள் வாழ்க்கையை மாறும். அது வந்து இருக்குங்க ஐயா. அதான் ஒவ்வொருத்தரோட மனப்பாடு அப்படி. இல்லை அது மன திருப்திக்காண்டி தான். இந்த ஸ்டோன் வேலை செய்தான்னு தெரியணும்ல, அதுக்காக. அது வந்து யார் கொடுக்குறா ஒரிஜினல் நல்ல ஸ்டோனு மந்திரிகம் பண்ணி உரு ஏற்றி கொடுக்குறவெல்லாம் இருக்காங்க. இன்னைக்கு அப்படி கிடையாது. இந்த வியாபார நோக்கமாக போயிட்டு இன்னைக்கு எல்லாமே வியாபாரம் தான். இன்னைக்கு ஒன்றும் இல்லைப்பா, நீ கடைக்கு போனீங்கன்னாக்க நார்மலாக அந்த கல்லாம் ரெடிமேடாக இருக்குது. அதை வாங்கிட்டு ஆன்லைனில் போட்டு வைக்கிறாங்க. உண்மையான கல்லான் வேற, அது என்ன ஏது யாருமே தெரியல. கண்ணாடியோட இருக்கலாம்ல. அதான் எது உண்மை எதுன்னு தெரியல. நம்ம பார்த்தோன்னே ஆன்லைனில் பார்க்குறோம், பார்த்தோன்னே போட்டு பார்த்தீங்கன்னா 12 ராசி 12 கல்லை கொடுக்குறோம், அதை பண்ணுறோம். அது அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது கரெக்டான உரு ஏற்றணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உரு ஏற்றி பண்ணால் அது கண்டிப்பாக நடக்கும். அதேமாரி நம்ம பஞ்சபட்சி தெரிஞ்சுக்கணும். அந்த பஞ்சபட்சி முடியாக நம்ம பண்ணணும். பஞ்சபட்சியெல்லாம் யாரும் பார்க்குறதுன்னு நினைக்கிறக்க அதில். அதேமாரி ஓரைப்படி தான் நம்ம கொடுக்கணும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு பொருள் கொடுக்குறோன்னா அந்த ஓரைப்படி கொடுத்தா தான் அதை நினைக்கும். அதுதான் நல்லது. அதேமாரி பஞ்சபட்சி பார்த்தோம்னா அப்போ உங்களுக்கு வந்து அரசு இருக்கா அப்போ பார்த்து கொடுக்கணும். அந்தமாரி பஞ்சபட்சியெல்லாம் பார்த்து தான் ஒரு பொருள் ஒருத்தர் கொடுக்குறோம்னா அதுமாரி. அதனால் பார்த்தோம்னா நம்ம ஜாதகத்தை வாங்கிக்கிட்டு அதுக்கு பிறகுங்கிற இன்றைக்கி வரவன் ஜாதகம்லாம் ஒரு 540 கேள்வி வைக்கணும் ஒரு ஜாதகத்தை. இன்றைக்கி யார் ஜாதகத்தெல்லாம் அப்படி கேட்குறது? வந்தோடனே யாருமே இருந்தாலும் சரி தான். நார்மலாக பார்த்தீங்கன்னா என் பையன் அங்கே போனால் கலெக்டர் ஆகணும், வக்கீலாக வந்து பார்க்குறவனுச்சு. என் பையன் நோய் நொடி வருமா, என் பையனுக்கு எப்படி கல்யாணம் நடக்கும், அந்த பையன் எத்தனை வயசு வரை ஆயில் இருக்குது, அவனுக்கு என்ன, அந்த இதை யாருமே கேட்குறது கிடையாது. 540 கேள்வி. என் பையனுக்கு நான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணேன்னா அந்த பொண்ணு என் வீட்டுக்கு வந்துச்சுன்னா எனக்கு என்ன நோய் வருங்க யாரும் கேட்குறது கிடையாது. நான் பொண்ணு எடுக்கிற விட்டு அந்த பொண்ணோட அம்மா அப்பா எப்படி, அவங்க குடும்பத்தில் என் பையன் அங்கே கல்யாணம் பண்ணுறதுனால அவங்களுக்கு எது நோய் நொடி வருமா, அதெல்லாம் யாருமே கேட்குறது. கல்யாணம் பண்ணணும் 100 பொண்ணு போடுறாங்களா, ஓகே அந்த பொண்ணு நல்ல பொண்ணு. இன்றைக்கி அதுதான் பார்க்குறேன். பொண்ணு எப்படி இருக்காங்க அப்படி அந்த ஜாதக அடிப்படை பார்த்து அந்த மாதிரி இதெல்லாம் யாரும் பார்க்குறதில்ல. இன்றைக்கி அதுதான் பரந்த உலகத்தில் எது எப்படி வேணாலும் நடந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா அந்த கழிவுல வாங்கிக்கிறது தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த தேங்காய் பிரசன்னம் சொன்னீங்க இல்லையா, அதை வச்சு என்னென்ன பார்க்கலாம்? தேங்காய் பிரசன்னத்தை பார்த்து ஒரு 100% தெரிஞ்சுக்கலாம். என்ன தெரிஞ்சுக்கலாம்? ஒரு மாந்திரிகம் வச்சிருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம வீட்டில் மாந்திரிகம் இருக்கான்னு அதை தெரிஞ்சுக்கலாம் நம்ம. ஏன்னா ஜாதகம் இல்லாதவங்களுக்கு இந்த தேங்காய் பிரசன்னம் தான் பார்க்குறது. மாந்திரிகம் இருக்கா என்ன அப்படின்னாக்கா அதை தெரிஞ்சுக்கலாம். உங்கள் பையனுக்கு கல்யாணம் ஆகாது அதை தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு இடம் வாங்க போறிய, அந்த இடம் வாங்கலாமா வேண்டாமா, ஒரு ஏதோ ஒரு விஷயமா ஒரு கார் வாங்க போறியா, அந்த கார் வாங்கலாமா வேண்டாமா, அந்த இதெல்லாம் பார்த்துக்கலாம். தேங்காய் சோழி பிரசன்னம் மாதிரி தான் அதுவும். சோழி பிரசன்னம் மாதிரி அது ஜாதகம், சோழி பிரசன்னம், தேங்காய் பிரசன்னம், இது மூணுமே அஸ்ட்ராலஜி உள்ளதான் வருது. அது வந்து மூணுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜாதகம் இப்போ அந்த காலத்தில் உள்ளவங்க ஜாதகம் கிடையாது. ஒரு சிலர்கிட்ட இப்போ உள்ளவங்களுக்கு நிறைய ஜாதகம் கிடையாது. அப்போ வந்தாங்கன்னாக்கா தேங்காய் பிரசன்னத்தை பார்த்துங்கிறது. அதேமாரி ஒரு விஷயம் நம்ம இது நடக்குமா நடக்காங்கிறது தேங்காய் பிரசன்னத்து மூலியமாக பார்த்துக்கலாம். அதை பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் கடையெல்லாம் வச்சுட்டு வியாபாரமே ஓடாது. அது வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரம் ஓடலை, அதை பண்ணிட்டான் இதை பண்ணிட்டாமாங்க. அதெல்லாம் ஒரு சில பரிகாரங்கள் இருக்குது, அதை பண்ணலாம் வியாபாரத்துக்கு உள்ளது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துட்டு இருப்பாங்க, திடீர்னு நோய் நொடி போட்டு இருப்பாங்க. அது சில பேர் அங்கே போய் பார்ப்பாங்க, இங்கே போய் பார்த்தாக்கா எனக்கு மாத்திரை வச்சுருக்காங்க, அதை வச்சுருக்காங்க, அதை வச்சுருக்காங்க. அது வந்து
பெரிய செலவெல்லாம் கிடையாது. என்னோட தனிப்பட்ட முறையில் நீங்கள் வந்து அந்த மாதிரி நபர்களை சந்திச்சு குணப்படுத்திருக்கீங்களா? நான் நிறைய பண்ணியிருக்கேன். அதுக்கான பரிகார செம்மல் அவார்டே வாங்கியிருக்கேன். பரிகார செம்மல் அவார்டே வாங்கியிருக்கேன். அது செம்மல் அவார்டு வாங்கியிருக்கேன். அதேமாரி நவநீத ஜோதிட அவார்டு வாங்கியிருக்கேன். ஜோதிடருக்கு உண்டான அவார்டு வாங்கியிருக்கீங்க. மொத்தம் 7 அவார்டு வாங்கியிருக்கேன் இது வரையும். நான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நீங்கள் நிறைய பேரை சரி பண்ணி கொடுத்துருக்கீங்க. தனிப்பட்ட முறையாக நான் வந்து எல்லாரும் யாராவது ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டால் இப்போ என்னோட நண்பர்கள் மூலியமாக நான் அவங்களுக்கு மட்டும் செஞ்சு கொடுத்துருக்கேன். அதேமாரி ஒரு சிலருக்கு இந்த தாய்த்து தகவலாம் எழுதி கொடுத்து பிஸ்னஸ் ரீதியாக எதுவும் பண்ணுறல, இது வரைக்கும் பண்ணலங்க ஐயா. ஏன்னா சொல்கிறேன் பார்த்துங்க, சில ஒரு நோக்கம் கிடையாது. அதுக்கு என்ன செலவோ அதை மட்டும் நம்ம வாங்கிக்குவோம். அது வந்து ஒரு ஏதோ சும்மா செஞ்சு கொடுக்கூட, அது பழிக்காது, நமக்கும் பழிக்காது, அவங்களுக்கு. அதனால தான் நான் இப்போ உங்கள்கிட்ட தெளிவு. ஏன்னா ஒருவேளை நம்ம நேயர்களுக்கு ஏதாவது ப்ராப்ளங்கள், ஏதாவது குறைகள், அவங்க லைஃப்பில் ஏதாவது பிரச்சனை, ஜாதகத்திலையோ இல்லை வந்து வாஸ்துலையோ ஏதோ ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா உங்களை அணுகி கேட்டாக்க நீங்கள் அதை அவங்களுக்கு செஞ்சு கொடுப்பீங்களா? செஞ்சு கொடுக்கலாம். ஒரு சில பார்த்தீங்கன்னாக்கா பையனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் லேட் ஆகிட்டே இருக்கும். ஆமாம், தோஷங்கள் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா அங்கங்கே போய் அலைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. அது என்ன ஜாதகம் பார்க்கையில் 540 கேள்வி கேட்கணும். சரிங்க, அதை கேளுங்க. கல்யாணம் பார்க்கையில் கரெக்டான பொருத்தங்கள் இருக்கான்னு பாருங்கள். அந்த கல்யாணம் பண்ணி முடிச்ச கல்யாண பொருத்தத்தை மட்டும் பார்க்கக்கூடாது. அன்பங்களுக்கு எவ்வளோ நாள் ஆயுள் காலங்க அதெல்லாம் பாருங்கள். முழுமையாக பார்க்க சொல்கிறீங்க. உண்மையாக பார்க்கணும். பார்த்துட்டா தான் நமக்கு நல்லதுங்க ஐயா. நாளைக்கு வந்து ஒரு குழந்தை, சில பேர் என்ன ஜாதகமே என்கிட்ட இல்லை, பொருத்தம் பார்க்காமலாம் பண்ணுறாங்க, ஜாதகம் பார்க்காம கூட பண்ணுறாங்க. அவங்க தேங்காய் பிரசனம் பண்ணலாம். தேங்காய் பிரசன்னத்தை பார்த்து உங்களுக்கு தான் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு தேங்காய் பிரசனம் நிறைய பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க. பின்னாக்கா அது விரல் விட்டு என்னால தேங்காய் பிரசனம் பண்ணுறவங்க. இப்போதான் புரியுது. அது ஜாதகம் பார்க்குறேன், நான் மந்திரிகவாதி, நான் அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், நான் விளம்பரம் பண்ணிக்கிட்டே கிடையாது. இப்போ நீ வந்து கேட்குறதெல்லாம் சொல்கிற விஷயம் முடிஞ்சளவு இந்த கர்மாதீக்கம்னு நம்ம வந்து அன்னதானம் பண்ணணும். நீங்கள் செய்கிற நல்லது கெட்ட அனைத்துமே வந்து அன்னதானம் தாங்க ஐயா. நீங்கள் இன்னைக்கு வந்து உண்மையான ஆத்மா யாருனாக்கா அந்த மனநிலை பாதிக்கப்பட்டவங்க தான் உண்மையான ஆத்மா. ஆமாம், அதை அன்னைக்கு கூட சொன்னீங்க. அந்த ஆத்மா எப்படின்னாக்கா வந்து அவங்க எப்போ இருக்காங்க எப்போ இறக்குறாங்கன்னே தெரியாது. அவங்களோட ஆன்மா அப்படி போயிடும். உண்மையான ஆன்மா தான். நம்ம நினைக்கிற பதேசி போகிறான், இப்போ பிச்சைக்காரன் போகிறான் அப்படின்னு நினைக்கிறோம். அவங்களோட மன இது என்னென்னா அவங்களுக்கு தான் தெரியும். எதனால் அவங்க ஆகுறாங்கன்னு தெரியாது. அதேமாரி பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துட்டு இருப்பாங்க ஊர் உள்ளரையே, திடீர்னு பார்த்தீங்கன்னா நடந்து போயிட்டு இருப்பாங்க ஒரு மணலை பதிக்காண்டு. அது வந்து என்னன்னாக்க இந்த ராகு திசாபுத்தி மாறினாலும் அதுமாரி நடப்பாங்க. அதுமாரி இருந்தாலும் அதுக்கான பரிகாரங்கள் இதெல்லாம் பார்த்து கரெக்டாக பண்ணுவாங்க. அதை யாரும் பண்ணுறதில்ல இன்றைக்கி. ஏன்னா பையன் இதெல்லாம் வந்து ஒரு படிச்சிருப்பான், அந்த அம்மாவை கூப்பிட்டு போகிறதுக்கு வைக்கப்படுறதா பொண்ணு, அது மாதிரி தான் நிறைய விஷயங்கள் நடந்த. முடவாட்டங்கிழங்கு இப்போ காமிக்கிறீங்களா? ஆமாங்க ஐயா. இதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் ஐயா. இந்த முடவாட்டங்கிழங்கு நீங்கள் வந்து சூப்பு வச்சு குடிக்கிறதுனால வந்து என்னென்னா கை கால் மூட்டு வலி இதெல்லாம் சரியாயிருங்க ஐயா. ஜீரண சக்தி பிரச்சனை சரியாயிருங்க ஐயா உங்களுக்கு. இந்த முடவாட்டங்கிழங்கு வாங்கி போட்டிங்கன்னா ஒரு 4 மாதம் வரையும் உங்களுக்கு கெட்டு போகாது, எதுவும் பண்ணாது. இதை வந்து அப்பைக்கப்போ ஈர துணி வச்சு நினச்சி போட்டாலே போதும். இல்லைன்னா மண்ணால் கொட்டி அதில் தண்ணி தெளித்து வச்சோன்னா போதும். வாரத்துக்கு ஒரு நாள் தண்ணி தெளித்து வச்சா போதும். இது ஒரு 3 மாதம் வரை இருக்கும் இந்த முடவாட்டங்கிழங்கு. இந்த முடவாட்டங்கிழங்கு வந்து கொல்லிமலையிலேருந்து வாங்கிக்கலாம். இப்போ இங்கே நிறையா பக்கம் இப்போ கிடைக்குதுங்க ஐயா. இப்போ நாட்டு மருந்து கடையிலாம் போய் சொல்லி வச்சிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இங்கே ஒரு 300 350 ரேஞ்சுக்கு விற்கிறாங்க. நீங்கள் வாங்கி இதை பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம். என்னென்ன நோய்களை குணப்படுது ஐயா? அதான் கை கால் மூட்டு வலி, ஜீரண சக்தி, இதுக்கெல்லாம் பிரச்சனையெல்லாம் அது தீரும் ஐயா இந்த முடவாட்டங்கிழங்கு வந்து. இதில் வந்து என்னன்னாக்கா நிறையா நான் 18 மூலிகை சேர்ந்து நான் இப்போ முடவாட்டங்கிழங்கு சூப் போடுறேன். இது வந்து ஒரு 18 மூலிகை சேர்ந்து வச்சுருக்கேன். வாசமே பயங்கரமாக இருக்கு. இந்த மூலிகை வந்து எப்படிங்க பயன்படுத்துறது? ஒரு 200 ml தண்ணிக்கு ஒரு 4 கிராம் தான். நான் அது ஸ்பூன் கூட போட்டு வச்சுருக்கேன். வாசமே மல்லித்தூள் வாசனம் வருது. எல்லாமே இருக்குங்க. இந்த வருங்க, இந்த இதில் ஒரு ஸ்பூன் போட்டு குடித்தா போதும் உங்களுக்கு. கையில் சாப்பிட்லாமா? அதை நார்மலாக வாயில் போட்டுக்கலாம் ஐயா. இந்த முடவாட்டம் இது வந்து எப்படின்னா நான் முக்கியமாக தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் கொடுக்குறேன். நம்ம நண்பர்கள் வட்டாரத்தில் யாரும் கேட்டாக்கா வாங்கி. சுவை அதிகமாக இருக்கு. ஆமாம் ஐயா. அதான் தண்ணி ஊற்றையில் உங்களுக்கு 200 கிராம் தண்ணி ஊற்றையில் உங்களுக்கு சரியாயிருமே. அதனால் 200 கிராமுக்கு 4 கிராமுக்கு 200 கிராம் போடுறது ஐயா. சுகருக்கு இருக்காங்களா அவங்களுக்கு தனியாக நான் பொடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து சுகர். இந்தமாரி ஆவாரம்பூ வாங்கி நான் அரைச்சி வச்சுருக்கேன். நான் திம்பத்துலேருந்து வாங்குறது. திம்பம் அது எந்த சத்தியமங்கலம் அந்த பக்கம் மேலே போய் அதை வாங்குறேன். இது பறிக்கிறது தனியாக இருக்காங்க ஆள். அவங்கள்ட்ட இதுமாரி நான் தனியாக வாங்கிக்கிறேன். இங்கே நம்ம வாங்குறது வந்து சரி இருக்கிறது இல்லை. அதனால் அதுமாதிரி திம்பத்துலேருந்து வாங்கிக்கிறது நம்ம. அது மாதிரி இதையும் நான் பவுடர் ஆக்கி வச்சுருக்கேன். அந்த முக்கியமான அதேமாதிரி இடுப்பு கை கால் வலிக்கெல்லாம் எண்ணெயை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சில இதெல்லாம் வச்சு கல்வம் வச்சுருக்கேன். வச்சு நானே அரைச்சி கொடுத்துறேன். உங்களுக்கு தேவைப்படுறாங்க கான்டாக்ட் பண்ணால் நீங்கள் கொடுப்பீங்களா? செஞ்சவங்களுக்கு முக்கியமாக ரொம்ப முடியல அப்படின்னாக்கா கொடுக்கலாம். அதேமாதிரி 400 சுகர் இருக்குது அப்படின்னாங்கன்னா அவங்களுக்கு ஒரு தீர்வு இருக்குது. ப்ரெஷர் உள்ளவங்களுக்கு ஐயா? ப்ரெஷர் உள்ளவங்கள்லாம் வந்து நான் நார்த்தங்காய் ஜூஸ் குடித்தாலே ஓரளவு நார்மலுங்க ஐயா. நார்த்தங்காய் ஜூஸ் குடித்தாலே ப்ரெஷருக்கெல்லாம் ஓரளவு நார்மல் ஆயிரும். ப்ரெஷர் ஏன் வருதுன்னா தேவையில்லாத விஷயத்தை நம்ம எழுத்துக்கிறது தான். ஒரு விஷயம் நடந்துட்டுனாக்கா அதை அப்படியே மறக்கிறது இல்லை நம்ம ஆள். அது அப்படியே அது நடந்துச்சேங்கிறதுனால அந்த ப்ரெஷரை ஏறுறது இன்னைக்கு. அது ப்ரெஷரு சுகர்லாம் பெரிய நோயே கிடையாது. நம்மளே இழுத்துக்கிறது தான் அது விஷயமே. ப்ரெஷருக்கு வந்து நார்த்தங்காய் ஜூஸு ஓகே. நார்மலாக வாக்கிங் போகணும்,
அதிகமாக டீ சாப்பிடக்கூடாது. டீ சாப்பிட்றது ப்ரெஷரு. ஆமாங்க ஐயா. டீ சாப்பிட்றதுனால மெயினாக பார்த்தீங்கன்னா வாக்கிங் போகிறாங்க, வாக்கிங் போயிட்டு வந்து டீயும் வடையும் சாப்பிட்றாங்க. அதில் ஒரு பிரயோஜனமே கிடையாது. அது இதுமாதிரி சூப் ஐட்டம் அந்த மாதிரி குடிக்கலாம், கூழ் இந்தமாதிரி சாப்பிட்டாங்க நல்லது. டீ முடிஞ்சாலும் தவிர்த்துக்கிற நல்லது. பித்தத்தை குறைச்சாலே ப்ரெஷர் குறையும். ஆமாய்யா. பித்தம் நமக்கு வந்து பித்தம் இருக்கிறதுனால நிறையா நோய்கள் ஏற்படுது. பித்தம் அதிகமாகிட்டுனா தலைவலி ஏற்படும். அப்புறம் அந்த கை கால் நோய் அதிகமாக வர்றது அந்த வயிற்றுனால தான். வயிறில் வந்துருங்க ஐயா ஃபஸ்ட்டு. இந்த மூல நோயெல்லாம் பார்த்தீங்கன்னா உடல் உஷ்ணத்தினால. வார இருமுறை, மாத இருமுறை, வரும் இருமுறைன்னு சொல்கிறாங்க. வாரத்தில் 2 நாள் யாரும் எண்ணெய் வச்சு குளிக்கிறதில்ல. மாதத்துக்கு 2 நாள் இல்லற வாழ்க்கை இருக்கணும். அதேமாதிரி வருஷத்துக்கு 2 இப்போ வந்து பேதி சாப்பிடணும். இன்றைக்கி அதை யாரும் சாப்பிட்றதில்ல. ஆமாம். அதெல்லாம் நிறைய மாறுதல் ஏற்படுங்க. கொஞ்சம் கொஞ்சம் மக்கள் மாந்திரிக தகடெல்லாம் செஞ்சு கொடுக்குறீங்க? பண்ணி கொடுக்குறோம் ஐயா. ஒரு தாய்த்து பண்ணுறோன்னாக்கா அந்த கெட்ட விஷயத்துக்கு நல்ல விஷயத்துக்கு மட்டும். ஒரு தாய்த்து பண்ணுறோன்னா 11 நாள் அது விரதம் இருக்கணும். 11 நாள் அந்த காலை சாயங்காலம் பூஜை பண்ணணும். காலைல தேங்காய் வாழைப்பழம் இது வாங்கினா 100 ரூபா, சாயங்காலம் ஒரு 100 ரூபா. அப்போ ஒரு நாளைக்கு 200 ரூபா வந்து அப்போ 2500 ரூபா செலவாயிடுது அதிலே. அப்போ நம்ம உடல் உழைப்பு இருக்குது, நமக்கு ஒரு 10-500 அவ்வளோதான். அதனால் அப்படி பண்ணிக்கிறது தான். நம்ம வந்து அது காசு நோக்கத்துக்காண்டி இதெல்லாம் பண்ணல. பண்ணி கொடுத்துருக்கேன், நிறைய பேருக்கு பண்ணிகிட்டு இருக்கேன். காசு நோக்கத்துக்காண்டி பண்ணுறல. நம்ம நண்பர்கள் வட்டாரத்துக்கு இந்த மாதிரி தெரிஞ்சவங்களுக்கு. நீங்கள் வந்து இந்த காலணிகள் அணிவது இல்லையா? ஏன் செருப்பே போடுறது இல்லை நீங்கள்? அது ரொம்ப நாளாச்சுங்கய்யா. ரொம்ப நாளாவே சிவன்மலையில் வந்து நான் அந்த ஆணி செருப்பு வச்சுருக்கேன். அதை போட்டு நடந்திருக்கேன், ரவுண்டே வந்திருக்கேன். ஆச்சரியா. அதனால வந்து ஆணி செருப்பு போட்டு நடந்திருக்கேன். இப்போ வந்து இயல்பாகவே நீங்கள் காலணிகள் அணியறது இல்லை? 300 விழுக்காடு. இப்போ எனக்கு ஒரு சின்ன விபத்து நடந்துச்சு, இடையில போட்டுருந்தேன். இப்போ திரும்ப நான் போகிறதுன்னு பட்டேன். இப்போ எப்படின்னா ஒரு 2 மாதம் போட்டிருந்தேன். ஏன்னா அந்த கால் அடிப்பட்டதுனால சட்டையெல்லாம் போட முடியாது அந்த நாட்டில். அப்போ வந்து எல்லா இடத்துக்கும் போக வேண்டியது இருந்துச்சு. அதனால் செருப்பு போட வேண்டிய கட்டாயத்தில் இருந்தேன். இந்த ஆன்மீக பணியில் இருக்கிறதுனால அப்படி இருக்கீங்களா? இல்லை செருப்பு போடாமல் இருக்க நல்லது தாங்க. நீ செருப்பு போடாமல் இருக்க ரொம்ப நல்லது. செருப்பு போடாமல் இருந்தீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா வந்து அக்கு பஞ்சர் மாரி உங்களுக்கு வந்து. அதனாலங்க ஐயா, நம்ம உடம்புல என்னென்ன ஹார்ட்டு, நுரையீரல், கல்லீரல், கிட்னி இது எல்லாமே நம்ம பாதத்தில் இருக்குது. அது அழுத்தம் கொடுக்கும்போது நமக்கு வந்து சரியாயிடும். அக்குபஞ்சர் செப்பல்லாம் கூட. அதனால அக்குபஞ்சர் செப்பல்லாம் நிறைய வைக்கிறாங்க. அக்குபஞ்சர் செப்பல்ங்கிறத சல்லியை கொட்டி உங்கள் வீட்டில் புதைச்சி வச்சு இந்த 8 பேர் போட்டு நடந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ஃபஸ்ட்டு நடக்கும்போது கஷ்டமாக இருக்கும். அது மாதிரி நடக்கிற ரொம்ப நல்லது. அதே மாதிரி 8 போட்டு நடக்கிறதுல நிறைய விஷயங்கள் இருக்குங்க ஐயா. ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க ஐயா. அடுத்து நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து என்ன டாபிக்? தேங்காய் பிரசன்னத்தை பார்ப்போங்க ஐயா. அப்புறம் நான் வந்து இந்த மாந்திரிக தகடு, தாய்த்து அதை பற்றி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அது எந்தெந்த குருநாதரை பார்த்து எல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். சரிங்க, ரொம்ப சந்தோஷம். குருவே துணை. எங்கள் நிகழ்ச்சிக்கு வந்து ரொம்ப அருமையாகவும் சிறப்பாகவும் சரிங்க மாந்திரிகம், ஜோசியம், ரெய்க்கி எல்லாத்தையும் பற்றி ரொம்ப விரிவாக சொல்லிட்டீங்க. சரிங்க. அதே மாதிரி மூலிகை சம்பந்தமாக அந்த முடவாட்டங்கிழங்கு, இந்த ஆவாரம் பூ இதெல்லாம் சொன்னீங்க. சரிங்க. இன்னும் நிறைய மூலிகைலாம் நம்ம பார்ப்போம். அடுத்த நிகழ்ச்சியில் மேற்கொண்டு உள்ள அனைத்து இதையும் பார்ப்போம் நம்ம. எங்கள் நிகழ்ச்சிக்கு வந்து ரொம்ப நன்றிங்க ஐயா. ஓகேங்க ஐயா, நன்றி.